அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க வந்து மீட்டிங்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நீட் அப்ளிகேஷனோ, எம்பிபிஎஸ் அட்மிஷன் சம்பந்தமானோ என்ன டவுட் இருந்தாலும் நீங்க இப்ப உங்க டவுட்ஸை கேட்கலாங்க. வெல்கம் ஆல். வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். இந்த லைவ் மீட்டிங்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்னும் யாரும் லைவ் மீட்டிங்ல ஜாயின் பண்ணல. ஒரே நிமிஷம். வெல்கம் ஆல் டு த மீட்டிங். மீட்டிங் ஸ்டார்ட் ஆகியாச்சு. யாருக்காவது டவுட் இருந்தா ஜாயின் பண்றவங்க கேட்டுக்கலாம். லைவ் மீட்டிங்ல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ, நீட் அப்ளிகேஷன் சம்மந்தமானதாக இருக்கலாம். இப்போ சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க அப்ளை பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஓப்பன் சீட் 2 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 38 சீட்டு நமக்கு மைனாரிட்டி கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸ் இருக்குது. அது டயசிஸ் மூலியமாக ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 ஸ்டாஃப் கோட்டா சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதே போல் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் 50 இருக்குதுங்க. கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் 50 இருக்குது. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெய்ஸ் ஹேண்ட் கொடுத்து உங்கள் டவுட்டை கேட்டுக்கலாம். டவுட் இருக்குங்கிறவங்க ரெய்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க. டவுட் யாருக்கு இருக்கோ, சஞ்சய் உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க, அன்மியூட் பண்ணிட்டு. சஞ்சய் சித்தார்த் டவுட் இருக்குங்களா? சித்தார்த்தன் டவுட் இருக்காப்பா? ஆ, கேளுங்க, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. நோ டவுட் சார். ஓகே ஓகேப்பா, நீங்க அப்ப மியூட் பண்ணிக்கங்க மைக்கு. டவுட் இருக்கவங்க ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க. ஹாய் சார். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. ஹாய் சார். ஹாய், சொல்லுங்க. சார் சித்தார்த், சித்தார்த்தன் பேசுறேன் சார். சொல்லுங்க, என்ன டவுட்பா? சார் ஒப்புகை சீட்டு வச்சுதான் சார் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால நோ ப்ராப்ளம் நோ சார். அதனால நோ ப்ராப்ளம்ப்பா. ஆனால் அந்த ஒப்புகை சீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஓபிசி நான் கிரீமி லேயர் வந்து கொடுத்துருவாங்க இல்லையா? அது வந்து கன்ஃபார்ம் அட்மிஷன் அப்போ கொடுத்துருவோம். இந்த ஒப்புகை சீட்டும் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டால அப்ளை பண்ணுவோம். ஸோ அது எஸ் சார். மட்டும் இல்லாமல் மேபி உங்களுக்கு வந்து அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணையில நீங்கள் ஒப்புகை சீட்டு சப்மிட் பண்ணவங்க எல்லாருமே ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்லோட் பண்ணுங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்திருந்தா வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒப்புகை சார் சீட்டு அப்புறம் நீங்கள் வச்சதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடும். சொல்லுங்கப்பா. சார் 31 மார்ச்சோட எக்ஸ்பைரி ஆயிரும்ல சார் இப்போ எடுத்தாலுமே, பிகாஸ் அது அந்த கரெக்ட் தான், நீங்கள் கேட்குற டவுட் கரெக்ட் தான். நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டவுட் இருக்கு. மோஸ்ட்லி ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன சர்டிஃபிகேட்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த வருஷ அப்ளிகேஷனுக்கான அட்மிஷன் வரைக்குமே அது செல்லும். நமக்கு ஓபிசி நான் கிரீமி லேயர் எக்ஸ்பைரி ஆயிட்டா கூட அந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் என்ன வச்சீங்க அந்த டேட்டுக்குள்ளே உள்ள அந்த எக்ஸ்பைரி டேட் உள்ள சர்டிஃபிகேட் செல்லும். அது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, போன வருஷம் அப்படிதான் சொன்னாங்க. ஸோ டோன்ட் வரி. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தாங்கன்னு. தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு ஓபிசி நான் கிரீமி லேயர் கேட்க மாட்டாங்க. நீங்கள் பிசினா பிசி, எம்பிசினா என்ன கம்யூனிட்டியோ அந்த சர்டிஃபிகேட் வச்சா போதும். சரியா? தேங்க்யூ சார். ஓகேப்பா, ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் வெல்கம்ப்பா, வெல்கம்ப்பா. நல்லா படிங்க. ஓகேயா? ஆல் தி சார் பெஸ்ட். நான் உங்க காம்படிஷன்ல ஜெயிச்சேன் ஞாபகம் இருக்கா சார்? சித்தார்த்தன் கலைச்செல்வன். ஞாபகம் இருக்குப்பா, ஞாபகம் இருக்கு. எஸ் சார். கிஃப்ட் ம். வந்துச்சா வீட்டுக்கு? வந்துச்சு சார். ஓகே ஓகே ஓகேப்பா. எஸ் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ்ப்பா. அதுல ஒரு புக் வாங்கி வச்சிருக்கேன் சார். 500 rupees நீங்க போட்டு விட்டீங்க. ஆ ஆ ஆ கொஸ்டின் பேட்டர்ன் சால்வ் பண்ற மாதிரி புக்ஸ் வாங்கியிருக்கேன் சார். வெரி குட், எக்ஸலண்ட். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி நீங்க போட்டு வாங்கியிருப்பீங்க. வெரி குட், எஸ் சார். எக்ஸலண்ட், வெரி குட்ப்பா, வெரி குட்ப்பா. ரொம்ப எஸ் ஹாப்பி. சார். தேங்க்யூ சார். ஆ ஆ எஸ் சார். ஆல் தி நீங்க பெஸ்ட். இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணணும் சார். கண்டிப்பாப்பா, கண்டினியூவா நான் எஸ் சார். ஹெல்ப் பண்ணுவேன். நிறைய கண்டினியூவா. பேர் வந்து உங்களோட வீடியோஸ் பார்த்து தான் சார் எல்லாமே அப்ளை பண்றாங்க. நான் ஃபுல்லாவே உங்க வீடியோஸ் பார்த்து தான் சார் அப்ளை பண்ணேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எஸ் சார். இருக்குப்பா. அதான் இப்ப கண்டிப்பா பண்ணுங்க. தமிழ்நாட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே வந்து செந்தில்நாதன் சார் தான் அப்ளிகேஷன் போடுறதே சார்.
தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட்ப்பா. நான் ம். கண்டிப்பா எல்லா ஈவன் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்குமே கூட நம்ம இதே போல ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்றதுன்னு நம்ம வீடியோ போடுவோம். சரியா? எப்பவுமே எஸ் சார். ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டிவா நான் இருப்பேன்ப்பா. தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ சார். ஆ, ஓகேப்பா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் bless யூ. வேற தேங்க்யூ சார். யாருக்காவது சரிப்பா, வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருக்கவங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார், பாப்பாவுடைய வந்து சர்டிஃபிகேட்ல வந்து நேம் பிளஸ் வந்து பேரண்ட்ஸ் நேம் ஃபுல்லா இருக்கு. ஓகே. அப்பா அம்மா பேர் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கு. ஆ, ஓபிசில வந்து அவங்களுடைய நேம் பிளஸ் எங்க பேரண்ட்ஸோட நேம் வந்து இன்சியல் மட்டும் இருக்கு. அது ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா சார்? ப்ராப்ளம் வராது மேடம். காரணம் என்ன அப்படின்னா, அவன் வந்து ஓபிசி நான் கிரீமி லேயர்ல இருக்கிற மாதிரி நேம் கேட்கல. அது மட்டும் இல்லாமல் ம். நேம் என்ட்ரு பண்ணும்போது 10th இருக்கலாம், இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லாத மாதிரி இருக்கலாம், அப்படி தான் கேட்டிருக்கான். ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் மே ஆர் மே நாட் பி ஆஸ் இன் த 10th மார்க் ஷீட்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், சரிங்க நீங்க சார். 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி தான் தமிழக மாணவர்கள் நீட்டு ஆ. அப்ளிகேஷன்ல போடணும். காரணம் என்னன்னா, ம். நாளைக்கு ம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு போகும்போது 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி ஸ்டூடெண்ட் நேம் நீட் ஸ்கோர் கார்டில் இருக்கணும். இல்லைன்னா போய் மாத்திட்டு வாங்க, என்டிஏ அப்ப மாத்தி தர மாட்டான். இல்ல சார், அப்பர் ஐடில ஆதார்ல மேம், எல்லாம் இல்ல சர்டிஃபிகேட்ல மேம், இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்பார் ஐடியும் ஓபிசில ஆதார் மட்டும். ஐடியும் டசன்ட் மேட்டர். நான் சொல்றது என்னன்னா, உங்க நீட் ஸ்கோர் கார்டு நீட் அட்மிட் கார்டுல 10th மார்க் ஆ. ஷீட்ல இருக்க மாதிரி இருக்கணும். நீங்க அப்பார் ஐடி ஆதார் ஐடிலாம் விட்டுடுங்க. சரிங்க சார். இப்ப அது தேவையெல்லாம் இம்பார்ட்டன்ட். நீங்க நீங்க சொல்ற ரெண்டுமே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு தேவையில்லை. சரிங்க சார். ஓபிசிங்க சார். தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஓகே. தேவையானது ஆ. என்னன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, நீட் ஸ்கோர் கார்டு, நீட் அட்மிட் கார்டு, ரேஷன் ம். கார்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் தமிழ்நாட்டில் கொடுத்தது, நேட்டிவிட்டி சர்டிபிகேட், ம். இதெல்லாம் தான். அப்படி இருக்கையில நீங்க ஆ. தேவையில்லாததை பத்தி ஸ்டேட் கோட்டாவுக்கு பயப்படவே தேவையில்லை. அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. சரி. அது எப்படி போயிருந்தா என்ன? சரிங்க சார். ஓபிசி ஆனா குடுத்துருக்கு. அதனாலதான். ஆ. இல்ல மேம், தமிழ்நாடோட ஸ்டேட் கோட்டாவுக்கு ஓபிசி கேட்க மாட்டாங்க. சரிங்க சரிங்க சார். தமிழ்நாடோட ஸ்டேட் கோட்டாவுக்கும் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கும் சர்டிபிகேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேங்க சார். ஆனா ஸ்மார்ட் ஆல் கார்டுல இந்தியா வந்து கோட்டாவுக்கு தான். கண்டிப்பா. ஆல் இந்தியா கோட்டாவுக்கு தான் ஓபிசி நான் கிரீமி லேயர் வேணும். நீங்க சரிங்க 10th சார். மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி அப்ளிகேஷன் போட்டுட்டீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ம். அட்மிஷன் அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ்வளவுதான். இதுல ஆ, நீங்க போட்டாச்சுங்க. பேசிக்கலா எப்படி இருந்தாலும் அதை பத்தி இங்க கேள்வியே கிடையாது. 10th மார்க் இப்ப ஷீட்ல இருக்கணும் உங்களுக்கு. ஸ்மார்ட் கார்டுல வந்து வித் நேம் அதே மாதிரி இருக்கணுமா சார்? 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி இருக்கணுமா? எந்த ஸ்மார்ட் கார்டு மேடம்? இப்போ சொன்னீங்கல்ல நீங்க. எந்த ஸ்மார்ட் கார்டு? நான் நான் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு ஸ்டேட்டுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, ரேஷன் கார்டுன்னு சொன்னேன். ஸ்மார்ட் கார்டுன்னு நான் எதுவும் சொல்லலையே. சாரி, ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டுல வந்து அதே மாதிரி வித் நேமோட இருக்கணுங்களா? ஸ்டூடெண்டோட நேம் பிளஸ் பேரண்ட்ஸோட. இல்ல மேம், நீங்க ஆ. ரேஷன் கார்டில் ஸ்டூடெண்ட்டோட நேம் ஆ. வெறும் இனிஷியலோட இருந்தால் கூட இனிஷியலோட ஃபுல் ஃபார்ம் உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கும், ஃபாதர் நேம்னு போட்டு. ஃபேமிலியோட இருக்கு எல்லாருக்கும் தானே இருக்கும். இருக்கு இப்போ இருக்கு நீங்கள் இருக்குங்க சார். காமிச்சிக்கலாம். ரேஷன் கார்டு டசன்ட் மேட்டர். மேம், இந்த இடத்துல சரி. நீங்கள் யோசிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். தமிழக மாணவர் சொல்லுங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேமை நீட் ஸ்கோர் கார்டு ஆ. நீட் அட்மிட் கார்டில் வரணும். இல்லை அப்ளிகேஷனில் போடுங்க. இன்னைக்கு சரிங்க. நீட்ல என்டிஏ வந்து 10th இருக்கிற மாதிரியும் போடலாம், இல்லாத மாதிரியும் ஸ்டூடெண்ட் நேம் இருக்கலாங்கிறத நம்பாதீங்க. சரி, ஓகேங்க சார். எஸ் மேம், எஸ் மேம். தேங்க்யூ வெரி மச்ங்க சார். ஓகே மேம், ஓகே மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் கைட் சார். எஸ் மேம், எஸ் மேம். வெல்கம் மேம். கௌஷிக், தேங்க்யூ. உங்கள்கிட்ட நான் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. கௌஷிக், சார் கேக்குதா சார்? நல்லா கேக்குது, தெளிவா இருக்கு, சொல்லுங்க. சார் நான் வந்து கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் போர்ட்லேருந்து படிக்கிறேன் சார். ஐஜிசிஎஸ்இயா? ஆமாம் சார். ஓகே. அதில் என்னோட சர்டிஃபிகேட்டில் என்னோட பேரண்ட்ஸ் நேமே இல்லை சார். கண்ணு, அதை பற்றி நீங்கள் ஒரியே பண்ணாதீங்க. எடுத்துக்காட்டுக்கு 2017க்கு முன்னாடி படித்த தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் தமிழ்நாடு போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அம்மா அப்பா பேர் இருக்குது. அது 2017 படித்தவங்க, 2017 18 10th படித்தவங்களாம், அதுக்கு முன்னாடி படித்தவங்கலாம் அவங்களும் இப்போ அப்ளை பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2017 முடித்தவங்க. அவங்களுக்குலாம் அம்மா அப்பா நேம்லாம் சர்டிஃபிகேட்டில் இல்லை. சர்டிஃபிகேட்டில் இல்லைங்கிறதுக்கு நம்ம தப்பு கிடையாது, அது உங்கள் தப்பு இல்லை. தட் இஸ் போர்ட்ஸ் மிஸ்டேக். யாரு? அந்த கேம்பிரிட்ஜ் போர்டு உங்களுக்கு கொடுக்கல. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 2017 வரைக்கும் சர்டிஃபிகேட்ல 10th சர்டிஃபிகேட்ல ஃபாதர் நேம் மதர் நேம் இன்க்ளூட் பண்ணல. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக வேற ஐடி ப்ரூஃப்ல உங்க அம்மா அப்பாவோட ஐடி ப்ரூஃப்ல அவங்க நேம் என்ன இருக்கோ அதை மாதிரி என்டர் பண்ணிட்டு நாளைக்கு கேட்டா காமிச்சிக்க வேண்டியதுதான். தட் டசன்ட் ஓகே சார்.
தட் டசன்ட் மேட்டர். உங்க போர்டுக்கு மட்டும் இல்லை, ஐஜிசிஎஸ்சிக்கு மட்டும் கிடையாது. செவரல் அதர் போர்டில் நேம் இல்லை, பேரண்ட்ஸோட நேம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கே 2017-18க்கு அப்புறம் தான் நேம் இன்க்ளூட் பண்ணியிருக்கான். ஓகே சார். அதனால திஸ் வில் நாட் கிரியேட் எனி ப்ராப்ளம். சார் அப்புறம் வந்து அதே மார்க் ஷீட்டில் எனக்கு எந்த பர்சன்டேஜும் கொடுக்கல சார், எனக்கு கிரேட் மட்டும்தான் கொடுப்பாங்க. சிஜிபிஏ அதெல்லாம் அவங்க கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. தேனோ அதெல்லாம் ஒன்றும் வரி பண்ணாதீங்க, சிஜிபிஏன்னு போட்டுடுங்க. சிஜிபிஏன்னு செலக்ட் பண்ணாலே அது உங்களுக்கு அந்த கிரேட் என்னன்னுலாம் கேட்கும், அதை அவன் கன்வெர்ட் பண்ணிக்குவான். யூ நீட் நாட் வரி, அதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். இப்போ இன்னைக்கு வந்து நான் சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளை பண்ணேன் சார், உங்கள் வீடியோ பார்த்துட்டு. சரி கண்ணு. அதில் வந்து போர்டு கேட்டிருந்தாங்க சார், அதனால நான் இப்போதைக்கு ஹையர் செகண்டரி போர்டு வித்தவுட் தமிழ்நாடு அப்படின்னு கிளிக் பண்ணியிருக்கேன் சார். தாராளம், அது கரெக்ட் கண்ணு. தமிழ்நாடு இல்லாத ஹையர் செகண்டரி போர்டு தான் நீங்க. ஓகே சார். இப்போ 12th எந்த போர்டில் படிக்கிறீங்க? அதே கேம்பிரிட்ஜ் போர்டு அதே போர்டு தான் சார். அப்போ நீங்க கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்கப்பா. தமிழ்நாடு ஓகே சார். அல்லாத எல்லாமே அவன் ஒரு இதில் கொண்டு வந்துடுறான். அப்போ அது ஃபாரின் போர்டாக இருந்தால் கூட உங்களுக்கு அது வந்து என்னது தான், இன்க்ளூடட் தான். அந்த நீங்கள் செலக்ட் ஓகே சார். பண்ணுறதுக்கு கீழே தான் வரும். ஸோ கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்கப்பா. சார் ஓகே சார், தேங்க்யூ சார். ஆல் த பெஸ்ட்ப்பா, காட் பிளஸ் யூ. ம். இட்டாச்சி, இட்டாச்சின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டவுட் என்ன? சார் இப்போ வந்து நான் வந்து போன வருஷம் வந்து ஓபிசி என்சிஎல் வந்து அப்ளை பண்ணேன் சார். எந்த வருஷம்? அது வந்து 2023 to 24, 24 to 25? 23-24 சார். சரி. இப்போ வந்து வேலிடிட்டி வந்து 31st மார்ச் வரைக்கும் இருக்கு சார். இப்போ அப்ளிகேஷன் போடுறப்ப வந்து நம்ம ஓபிசி என்சிஎல் வச்சிருக்கதே கொடுக்கலாம்ல சார்? கண்ணு, நீங்கள் 24, அதாவது வேலிடிட்டி வந்து மார்ச் 31, 2025ன்னு இருக்கு. கரெக்டா? ஆமாம் சார். ஆமாம் சார். அதான் எல்லாருக்குமே இருக்கும், உங்களுக்கு மட்டும் இல்லை, இட்டாச்சிக்கு மட்டும் இல்லை. உலகத்தில் அப்ளை பண்ணுற நீட் அப்ளிகன்ஸ் 23-25 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே வேலிடிட்டி மார்ச் 31, 2025 தான் இருக்கும். அதனால யூ நீட் நாட் வரி, கரெக்டாக தான் இருக்கு. இப்போ ஓபிசி என்சிஎல் நான் வச்சிருக்கத வச்சு அப்ளை பண்ணலாம்ல சார்? நீங்கள் வச்சிருக்கிறத வச்சு தான் அப்ளை பண்ணணும். எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும், அந்த டேட்டு தான் இருக்கும். உங்களுக்கு மட்டும் அந்த டேட் இல்லைப்பா. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஓகே சார். இன்னைக்கு போய் நான் ஓபிசி நான் கிரீமி லேயர் வாங்கினா மார்ச் 31, 2025 தான் போட்டு கொடுப்பாங்க. மார்ச் 30ஆம் தேதி போய் வாங்கினாலும் வேலிடிட்டி மார்ச் 31, 2025 தான் போட்டு கொடுப்பாங்க. ஏப்ரல் 1லேருந்து வாங்கினா தான் என்னது அடுத்த மார்ச் 2026 வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ 23 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்கன்னா அத்தனை பேருக்குமே உங்கள் டேட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறதுக்கு புரியுதா உங்களுக்கு? டவுட்டே ஓகே சொல்கிறேன், இந்த டவுட்டே அன்னெசரி. ஓகே சார். தேங்க்யூ. தாராளமா அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் அப்ளை ஓகே பண்ணுங்க. ஓகேயா? ஓகே ஓகே சார். எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். ஓகேப்பா. அருண் கிருஷ்ணா, உங்க டவுட் என்ன? ரேஸ் ஹேண்ட் கொடுத்துருங்க டவுட் வேணுங்கிறவங்க. ஸோ உங்களை கூப்பிட்டு டவுட் கேட்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அருண் கிருஷ்ணா சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார் நான் எனக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை சார். நான் ஆக்சுவலி இப்போ 11th படிச்சுட்டு இருக்கேன் சார், சிபிஎஸ்சியில் 11th to 12th போகிறேன் சார். ஸோ நான் நீட் படிக்கணும்னு இருக்கேன் சார். நான் 11th உங்கள் லெக்சர்ஸ் வீடியோ நான் பார்த்துருக்கேன் சார். தேங்க்ஸ். ஸோ எனக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு அட் லாஸ்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா சார்? தங்கம், இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்ப்பா. You ஓகே should சார். concentrate on your studies. Counseling procedure will be simplified when you pass NEET. நீட்டை நீங்கள் அட்டன் பண்ணி மெரிட்டில் எம்பிபிஎஸ் போகிற அந்த வருஷம் வந்து இப்போ நடக்கிற மாதிரி கவுன்சிலிங் நடக்க போகிறது கிடையாது, 2 வருஷம் கழிச்சு. ஓகே சார். நெக்ஸ்ட் இயர் வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் வில் பி சேஞ்ச். இந்த வருஷம் இருக்க மாதிரியே அடுத்த வருஷம் இருக்காது. நீட் அப்ளிகேஷனே மாறிட்டு வருது ஒவ்வொரு வருஷமும். கவுன்சிலிங் ப்ரொசீஜர்லேயும் சில சேஞ்சஸ் வருது. அப்போ நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்க்கு என்ன, அப்போ வந்து கவுன்சிலிங் அப்போ தான் உங்களுக்கு அந்த டவுட்டு கிளாரிஃபிகேஷன், அந்த அப்ளிகேஷன் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நாளைக்கு அது வேலிடிட்டி இல்லாமல் போயிடும். இன்னைக்கு நான் என்ன வேணும்னு சொல்கிறது இந்த வருஷத்துக்கு ஓகே, அடுத்த வருஷத்துக்கு அது மாறும். அதனால் இப்போ நீங்கள் கான்சென்ட்ரேட் இன் யுவர் ஸ்டடீஸ். கவுன்சிலிங் பற்றி பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டோம், நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் மார்க் வாங்குங்க. சரியாப்பா? ஓகே சார். ஓகே சார். ஷூர் சார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட்ப்பா. எஸ்ப்பா. வேற யாருக்காவது டவுட் இருந்தால் ரேஸ் ஹேண்ட் கொடுங்க. வேற யாருக்காவது டவுட் இருந்தால் ரேஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க, அது கொடுங்க. யாருக்கு டவுட் இல்லையா? நீங்கள் ரேஸ் ஹேண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு டவுட் இருக்கா இல்லையான்னு தெரியுங்க.
இல்லைன்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, யாருக்காவது டவுட் இருந்தால். ரொம்ப கம்மியான பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஆ அரவிந்த், உங்கள் டவுட் என்ன? அரவிந்த், அன்மியூட் பண்ணிட்டு உங்கள் டவுட் கேளுங்க. சார் 10th மார்க் ஷீட் வந்து நம்ம டிஜிலாக்கர் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணலாமா சார்? 100% அக்செப்டட். ஓகே சார். டிஜிலாக்கர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுற எல்லாமே ஒரிஜினல். இது வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. டிஜிலாக்கரில் இருக்கிறது அத்தனையும் ஒரிஜினல். ஓகே சார், தேங்க்யூ. 100% யூஸ் இட்பா. கௌஷிக், அன்மியூட் பண்ணிட்டு உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. சார் சாரி சார் திருப்பி கேட்கறதுக்கு. கேளுங்கப்பா. எத்தனை அதான் சார் தடவை இப்போ வந்து கேட்கணும்? ஏஎஃப்எம்சி அப்ளை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு சார் எனக்கு. ஆ நான் வந்து அந்த பழைய இதெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது ஸ்டேட் கோட்டா முடிச்சக்கு அப்புறம் தான் இவங்க வந்து லிஸ்ட் வர்றாங்க சார், யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு கிடையவே கிடையாது. ஏஎஃப்எம்சில. இல்லை, ஐ எக்ஸ்பிளைன் திஸ். ஸ்டேட் கோட்டா வந்து ஏஎஃப்எம்சி மொதல் ரவுண்டு ரிசல்ட்லாம் வந்துடும். அதனால் யூ டோன்ட் வரி. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இங்கே உங்கள் மார்க்குக்கு உங்கள் ரேங்க்குக்கு இங்கே ஃபஸ்ட் ரவுண்ட் பாதிக்காத அளவுக்கு ஏஎஃப்எம்சி டாப் 500 லிஸ்ட் விட்டுருவான். நீங்கள் சொல்கிறது வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர். முதல்ல ஏஎஃப்எம்சி எம்சிசியில் வந்து ஆல் இண்டியா கோட்டா தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் கோட்டா. ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட் முடியலை தான் ஸ்டேட் கோட்டாவுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். எப்படி வந்து ஸ்டேட் கோட்டா முடிஞ்சு ஏஎஃப்எம்சி உங்களுக்கு சீட் கொடுத்துருப்பான்? மேபி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்தவங்களா இருப்பாங்க. ரெண்டாவது, ஏஎஃப்எம்சிக்கு எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க. டாப் 500 அவங்களுக்கு போட்ட ஸ்டூடெண்ட்ஸில் டாப் 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணி வைப்பாங்க. 501வது ரேங்க்லேருந்து இருக்கவங்களுக்குலாம் செலெக்ஷனே ஆக மாட்டாங்க. டாப் 500 இருக்க 138 150 பேர் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதுலேயும் கேர்ள்ஸ் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ரவுண்டு மெரிட் லிஸ்ட் அவன் வச்சு அவன் கொடுக்கக்கூடிய சீட்டு ப்ளஸ் உங்களுக்கு இங்கேயும் ஃபஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வரும். யூ கேன் சூஸ் வெதர் யூ வாண்ட் ஏஎஃப்எம்சி ஆர் அதர் காலேஜ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏஎஃப்எம்சியை வந்து மற்ற காலேஜோட மிங்கிள் பண்ண மாட்டாங்க. அதனால யூ டோன்ட் வரி. அண்ட் ஆல் இண்டியா கோட்டால அதை சாய்ஸ் ஃபில் பண்ணணும். நீங்கள் பார்த்ததுல சம் மிஸ்டேக்ஸ் மேபி உங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு, நான் வேற யாரையும் ஓகே சொல்ல, உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் வந்து ஸ்டேட் கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு ஏஎஃப்எம்சிக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம். அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் விட்டுட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட்டில் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 7 நாள் டைம் தருவாங்க ஜாயின் பண்ணி. 7 நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து இது ஒத்து வராது, நான் வந்து ஓடி போயிடுறேன், நான் வேற காலேஜில் போய் சேர்ந்துக்கிறேங்கிறவங்களுக்கு, ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங், அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னா 7 நாளில் அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போய்க்கலாம். 7 நாளுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணால் 60 லட்சம் ஃபைனு. அதனால் அந்த 7 நாளில் பிச்சுக்கிட்டு ஓடுறவங்க ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அந்த 15 சீட்டுக்கு தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்கள கூப்பிட்டு சீட்டு கொடுத்து அந்த டேட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லை. எப்படி பாதிப்பு இல்லை? அவங்க வந்து ஸ்டேட் கோட்டாலேயோ ஆல் இண்டியா கோட்டாலேயோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏஎஃப்எம்சி சீட்டு இவங்களுக்கு வருது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சீட்டை ரிசைன் பண்ணால் ஃப்ரீ, ஃபைனே கிடையாது. கட்டின ஃபீஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. சார் அப்போ நான் வந்து ஏஐக்யூல கிடைச்சதுன்னா நான் அந்த அதை ரிசைன் பண்ணிட்டு ஏஎஃப்எம்சி கூட நான் போய்க்கலாம். போய்க்கலாம், ஃப்ரீ டு ரிசைன். அண்ட் உங்களோட சீட் பணம் எல்லாத்தையுமே எந்த காலேஜில் ஜாயின் பண்ணீங்க அவன் திருப்பி கொடுத்துருவான். ஓகே சார், அதனால தேங்க்யூ சார். இது ஒரு கன்ஃபியூஷனா வரவே வராது. நம்மளை விட கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேல அக்கறை ஜாஸ்தி. சரியாப்பா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே, எந்த கிளாஷும் ஆகாம இருக்கும், டோன்ட் வரி. ஓகே, நிஷாந்த், உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. எஸ் சார். சார் நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ட்ராப்பர் 2024 நான் எழுதினேன். பேசிக்காக இப்போ ஸ்கோர் வந்து எனக்கு 585 வருது. இப்போ முந்தா நேற்றுக்கு நான் எழுதின மார்க் டெஸ்ட்ல என்சிஆர்டி பேஸ் தான் வெரி குட். இப்போதைக்கு வருது சார். ஆனால் ஒரு லோ ஃபீலிங் இருக்கு சார். ஏன்னா பயோல இப்போதைக்கு 340 மேலே போக மாட்டேங்குது. பிசிக்ஸ்ல 105 அப்படி மாதிரி தான் போகுது. கெமிஸ்ட்ரி கொஞ்சம் வீக்கா இருக்கு, பிசிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அது கொஞ்சம் அது ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட் வருது. ஏன்னா அடுத்தது ரிவ்யூ அனாலிசிஸ் பண்றப்ப என்ன தோணுது, ஒரு அடுத்த மார்க் டெஸ்ட் இன்னும் கம்மி வரும்னு தோணிக்கிட்டே இருக்குது. அது ஒரு மாதிரி டேக்கிள் பண்ண முடியல. அதான் ஜஸ்ட் அது ஒன்று கேள்வி சார். கண்ணே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஷாந்த்,
நீங்கள் 585 வாங்குறீங்க இல்லையா, தட் இஸ் நாட் அட் ஆல் எ பேட் ஸ்கோர். தட் இஸ் எ வெரி ஹேண்ட்ஸம் ஸ்கோர் ஃபார் இன் அ மார்க் டெஸ்ட். ஏன்னா உங்கள் மார்க் டெஸ்ட்டில் காம்ப்ளிகேஷன் அண்ட் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. பட் நீட்னு வரும்போது இங்கே இருக்கிறத விட கொஞ்சம் ஈஸி வேல கொஷின்ஸ் வைப்பாங்க. அண்ட் நீங்கள் சொல்கிற அந்த 585ல் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எங்கெல்லாம் எரர் நோட்லாம் நோட் பண்ணுறேன், எங்கெல்லாம் தப்பு வருதுலாம் பார்க்குறேன். அப்படி பார்க்கல நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட்டுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் வரதுக்கு பதிலாக இன்னும் ஃபியர் தான் அதிகமாகுது. அந்த கான்ஃபிடென்ஸ் பிரேக் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. பட் அது தேவையில்லை. காரணம் என்னென்னா உங்களோட பேஸ் ஃபவுண்டேஷன் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நீங்கள் 585க்கு போகிறீங்க. 340 தான் கிராஸ் பண்ணலையே தவிர பயாலஜியில் நீங்கள் 300 கிராஸ் பண்ணுறீங்க இல்லையா. சார் ஆ அதே போல் ஃபிசிக்ஸில் 100 கிராஸ் பண்ணிடுறீங்க. 105, லெட் இட் பி 105, பட் இட்ஸ் above 100 இல்லையா. கெமிஸ்ட்ரியில் யூ ஆர் வெரி மச் ஹாப்பியர் அண்ட் ஈவன் உங்களுக்கு வந்து 180 அவுட் ஆஃப் 180 கூட நீட்டில் வாங்க முடியும் கெமிஸ்ட்ரியிலங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? எஸ் சார். பட் இப்போ போன வருஷம் நான் எழுதுனது வைக்க எவ்வளோ இந்த இன்ஃப்ளேஷன் ரேங்க் இன்ஃப்ளேஷன் மற்றதெல்லாம் ஆச்சு. இந்த வாட்டி ஒரே மார்க்ல இப்போ 580க்கு ஒரு மோர் தென் 6,000 7,000 பீப்புள் விட்டு அதுக்கு ஒரு சீட்டு பண்ணுவாங்க. அது 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 நான் நினச்சதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. இல்லை கண்ணே, இப்போ 585ங்கிற அந்த நீங்கள் மென்ஷன் பண்ணுற மார்க் வந்து போன வருஷம் ஸ்கோரா இல்லை இப்போ வந்து நீங்கள் வாங்கி? இல்ல இல்ல, அது மார்க் டெஸ்ட். போன வருஷம் வந்து எனக்கு 610 வந்துச்சு. சார் ஆல் இண்டியா கோட்டால தான் போகணும்னு வந்தேன். செல்ஃப் ஃபைனான்சிங் வந்து ஓகேன்னு தான் சொன்னாங்க. பட் நான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் தானே, இன்னொரு வாட்டி எழுதி பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம் அப்படின்னு. Nishant, today you note down the time and date. I tell you this time you are going to join in any one of the aims. தயவு செய்து கான்ஃபிடென்ஸை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களை மாதிரியே ஒரு ஸ்டூடெண்ட்டு 3 இயர்ஸ் பேக் அவங்க கவுன்சிலிங் போனாங்க. வெரி ஃபியூ மார்க்ஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் போயிடுச்சு. அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஒரு பர்டிகுலர் மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு சீட்டு கிடச்சிது. சீட் எடுக்கிற வரைக்கும் போயாச்சு. அப்போ வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் 4 இயர்ஸ் பேக். சீட் எடுக்கிற வரைக்கும் போயிட்டாங்க. அந்த இடத்துல அந்த பையன் உங்களை மாதிரியே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு இன்னும் 1 இயர் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக படிப்பேன், நான் கண்டிப்பாக சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். ஒன் ஆஃப் த வெரி நார்மல் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் தான் படித்தார். நவ் ஹீ இஸ் இன் எய்ம்ஸ் புவனேஸ்வர் சம்வேர். எய்ம்ஸ் புவனேஸ்வரா எய்ம்ஸ் பிலாஸ்புரா, எனக்கு அது எய்ம்ஸ் புவனேஸ்வர் தான் நினைக்கிறேன். அவர் இருக்கார். அதை பற்றின வீடியோ கூட நான் அந்த வருஷம் போட்டேன் அந்த ஸ்டூடெண்ட்டோட பிக்சர் வச்சு. ஏன்னா என்னால் அவரை நேராக காண்டாக்ட் பண்ண முடியல. அவர் அந்த வருஷம் ரிசல்ட் வந்தப்போ, அதாவது அவர் ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ராப்பர் ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராப்பர் உங்களை மாதிரியே ரிசல்ட் வந்த அன்னைக்கு நைட்டு அவர் அந்த எய்ம்ஸ் அந்த இது ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்துருச்சு. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டார். அந்த அளவுக்கு வெறி. ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா யாரும் அவர் மனசை மாற்றிடக்கூடாது. எய்ம்ஸ் வேண்டாம், தமிழ்நாட்டிலேயே ஸ்டேட் கோட்டால எம்எம்சியோ ஸ்டான்லியோ போய்க்கோன்னு யாரும். இதுதான் சாரி சார், பட் இதான் அவங்க சொன்னாங்க என்னன்னா, நீ வந்து ஸ்டேட்குள்ள பார்க்காத மற்ற இடத்துல. இப்ப நான் வந்து கட்லி மகாராஷ்டிரால மும்பைல தான் இருக்கேன். ஸோ நீ மும்பையை ட்ரை பண்ணு, நீ தமிழ்நாடு வேணும். நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து ட்ரை பண்ற இடம் இப்போ ஆஸ் கம்பேர்ட் டு இங்க இருக்கிற நம்ம ஊர்ல வந்து நான் ஸ்டேட் கோட்டா அப்ளை போலாமே. பண்றப்ப நான் ஜிப்மர் ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் போனேன் சார். அது வந்து என்னன்னா தனலட்சுமி அது மாதிரி தான் கிடைச்சிச்சு. அது எனக்கு வேணான்னு சொன்னேன். மோஸ்ட்லி அது 50-60 லேக்ஸ் வைக்க நான் என்ன சொன்னேன், அப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு டிகிரிக்கு அவ்வளோ ரூபா செலவு பண்றது, ஒரு வருஷம் தாங்க. அவங்க அப்புறம் கொஞ்சம் டிமோட்டிவேட் கொஞ்சம் செஞ்சாங்கப்பா. பட் அவன் சொன்னாங்க நீ பண்ணுவியா அப்படின்னு. பட் நான் அப்படி ஒண்ணு அது இன்னும் வெறியாதான் எடுத்துட்டு வந்தேன். சரி அப்பா தானே சொன்னாங்க அப்படின்னு. 100% you are going to score 650 plus in NEET 2025. அதில் எந்த டவுட்டும் இல்லை. கான்ஃபிடென்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்சிஆர்டி ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்சிஆர்டி ஓரியன்டாக தான் நீட்டில் கொஷின் வரப்போது. உங்கள் வாட் எவர் த கோச்சிங் சென்டர், நீங்கள் படிக்கிற கோச்சிங் சென்டர் இல்ல சார், நான் வந்து எனி செல்ஃப் கோச்சிங் ஸ்டடி தான் சென்டர், சார். செல்ஃப் ஸ்டடி கூட நீங்கள் எழுதுகிற மார்க் டெஸ்ட் வந்து ஏதோ ஒரு பிராண்டட் இதுலேருந்து எடுத்து இல்ல சார், பிராண்ட் எப்படி நீட் ப்ரெப் எசென்ஷியல்னு ஓகே வாட் எவர் எனி பிராண்ட், தட்ஸ் a brand, that's what I'm telling. the brand அவங்க ஒரு ஆன்லைன் கோச்சிங் சென்டரா இருக்கலாம், ஏதோ சம் பிராண்ட் இருக்கு இல்லையா.
ஸோ அது எனி கைண்ட் ஆஃப் பிராண்ட் அவங்க வந்து அவங்க குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைப்பாங்க. அவுட் சைட் என்சிஆர்டி லைக் ஜெஇ அட்வான்ஸ் லெவல் ஃபியூ கொஷின்ஸ் வந்து அவங்க இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க கொஷினில். ஸோ தட் அந்த லெவலுக்கு நமக்கு நீட்டுக்கு வராது. யூ நீட் நாட் வரி. அண்ட் நீங்கள் தைரியமாக இருங்க, கண்டிப்பாக யூ ஆர் கோயிங் டு ஸ்கோர் வெரி குட் மார்க். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட ரெப்ளிகாவாக தான் நான் உங்களை பார்க்குறேன். நீங்களும் ஒரு வெரி குட் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டாலே இந்த வருஷம் சீட் எடுத்து ஜாயின் பண்ணுவீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் கான்ஃபிடென்ஸை எப்போவுமே விடாதீங்க. கொஞ்சம் லிட்டில் பிட் ஃபியர் ஷுட் பி தேர். ஏன்னா நான் ஒரு ரோடை கிராஸ் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணணும். எனக்கு பயமே இல்லை, நான் பயங்கர கான்ஃபிடென்ஸாக இருக்கேன், யாரும் என் மேலே மாட்டாங்கன்னு போனால் எவனாவது அடிச்சு தூக்கிட்டு போயிடுவான். அது நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிட்டு லாரிலாம் போட்டோம் அப்புறம் நம்ம போகிறோம். அந்த மாதிரியான ஒரு லிமிட்டட் ஃபியர் இஸ் வெரி குட் ஃபார் அவர் சக்ஸஸ். ஸோ டோன்ட் வரி. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஃபியர் இருக்குது, ரொம்பலாம் ஃபியர் இல்லை. ஃபியர் இல்லை சார். ஏன்னா லாஸ்ட் 6 months ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் அவ்வளோ பேஷன்ஸ் அவ்வளோ டெஸ்ட் பண்ணிடுச்சு. அதுல என்னன்னா நீ எவ்வளவு வேணா என்ன சொல்லிக்கோ, எமோஷன் வந்து இப்போ எனக்கு வந்து அது சென்சே இல்லை, நீ என்ன வேணா சொல்லிக்கோ நீ அப்படி ஆயிடுச்சு. சரி, அதுதான் வெரி சரி. நைஸ். இட்ஸ் வெரி நைஸ் டு லிசன் டு யூ. பிகாஸ் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ், இவ்வளோ நாள் கான்ஃபிடென்ஸாக இருந்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த 75+ டேஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு, அண்ட் நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறீங்க இல்லையா, விடாமுயற்சியாக பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கன்சிஸ்டன்சியும் உங்களோட பேஷன்ஸும் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. யூ டோன்ட் வரி. ஓகே சார். ஆல் இதுதான் ஜஸ்ட் ஒன் சார். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. ஏன்னா இதில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஐடியாங்கிறது ஒன்றும் இல்லை. யூ ஆர் கோயிங் இன் எ ரைட் ட்ராக். அந்த ட்ராக்கை மாற்ற வேண்டாம். பட் ட்ரை டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ப்ராக்டிஸிங். அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த செஷனில் கொஞ்சம் டைமை அதிகப்படுத்தி பாருங்க. ஓகேயா? பர் டே சார் மோஸ்ட்லி 80 to 100 கொஸ்டின்ஸ் போடுவேன் ஒரு சாப்டர். வெரி இப்போ குட், இன்னைக்கு வெரி நான் குட். வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ்னா 3 சாப்டர்ல இன்னைக்கு நான் வந்து 300+ MCQ போட்டேன் இன்னைக்கு. இப்போ உட்காந்து ரெடாக்ஸ் படிக்கணும் கெமிஸ்ட்ரி. ஸோ அது மாதிரி எப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்போ மோஸ்ட்லி 80 to 100 வந்துடும் சார் ஒரு நாளைக்கு. நிஷாந்த், எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அப்பயும் இதே மாதிரி டிஸ்கஷன், இந்த மாதிரி லைவ் மீட்டிங் தொடரும். அந்த மீட்டிங்கில் யூ ஆர் கோயிங் டு டாக் வித் மீ. அப்போ நீங்கள் சொல்வீங்க, நான் வந்து 700+ வாங்கிட்டேன் சார், அண்ட் நவ் ஐ ஜாயின்ட் சம்வேர். அந்த எய்ம்ஸ் நியூ டெல்லியாக இருக்கலாம், ஜிப்மர் புதுச்சேரியாக இருக்கலாம், எய்ம்ஸ் புவனேஸ்வராக இருக்கலாம், டாப் 10 மெடிக்கல் காலேஜஸ் இன் இந்தியா, நாட் இன் தமிழ்நாடு, இன் இந்தியாவில் டாப் 10ல் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் இருக்க போகிறீங்க. மேபி அது டாப் 3 கூட இருக்கலாம். அவ்வளோ ஹாப்பியாக யூ ஆர் கோயிங் டு டாக் வித் மீ. தட் வில் ஹேப்பன். காட் பிளஸ் யூ. பட் நீங்கள் இப்போ சொன்னதை மட்டும் நிறுத்தாதீங்க. 75 டேஸ்க்கு கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. Sure. Thank you very much, sir. God bless you. All the best. You are inspiration to many NEET aspirants. Okay? Yes, sir. All the best. All the best. Thank you, sir. Happy that I talked to you. Okay, pa. Uma Nagendran ma'am, உங்களுக்கு என்ன டவுட் மேம்? ஹலோ சார். ஹலோ மேம். எஸ் மேம். ஹலோ சார். சார் ஆக்சுவலி நாங்கள் பெங்களூர்ல இருக்கோம் சார். ஆனால் நேட்டிவ் தமிழ்நாடு. வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு சார். இப்போ நாங்க ஆதார் அட்ரஸ் வந்து எங்களுக்கு ஆதார் கார்டு பெங்களூர்ல வாங்கியிருக்கோம். பெங்களூர் அட்ரஸ்ல பொண்ணுக்கும் இங்கதான் இருக்கு, ஹஸ்பண்டுக்கும் இங்க ஆதார் அட்ரஸ் இங்கதான் சார் இருக்கு. இப்போ அது ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா சார்? நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, அப்புறம் ரேஷன் கார்டு, இது 3ம் நாங்க அங்க தமிழ்நாடுல இருக்கு சார் அட்ரஸ். அது போதும் மேடம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ஸ்டேட் கோட்டாவுக்கு அட்ரஸ் ப்ரூஃபா நீங்க வந்து ரேஷன் கார்டு கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டு கொடுக்கணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஓகே சார். உங்க தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கும் இதுக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ்க்கும். அண்ட் ஆதார் கார்டு அட்ரஸ் கேன் பி சேஞ்ச்டு ஃப்ரம் த ஹவுஸ். உங்களுக்கு கேஒய்சி டிஜிலாக்கர் ஆக்சஸ் மட்டும் அந்த ஆதார் யூடிஏஐ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு டிஜிலாக்கர் ஆக்சஸ் கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸை மாற்றுறதுக்கான ஒரு ப்ரூஃப், உங்கள் ரேஷன் கார்டோ வாட் எவர் இட் மேபி, அதை வச்சிங்கன்னா எனி டைம் யூ கேன் சேஞ்ச் த ஆதார் அட்ரஸ், அப்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் டசன்ட் மேட்டர். அதே போல் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு பெங்களூர், அதாவது கர்நாடகான்னு வந்தாலும் நீட் ஸ்கோர் கார்டில், நீட் அட்மிட் கார்டில் தட் டசன்ட் மேட்டர். ஏன்னா ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி இங்கே டசன்ட் பிளே எ ரோல். உங்களுக்கு வந்து கையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்,
நீங்க சொன்ன மாதிரி ஓகே சார். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, இந்த மூணும் தமிழ்நாட்டுல இருந்து இஷ்யூ பண்ணியிருந்தா உங்களுக்கு தமிழ்நாடு ம் ஸ்டேட் கோட்டா. ஈவன் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கர்நாடகான்னு இருந்தா கூட உங்களுக்கு தமிழ்நாடு ம் ஸ்டேட் கோட்டா இருக்கு. அண்ட் இருக்கு. உங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கர்நாடகான்னு இருக்குங்கிறதுக்காக கர்நாடகால உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆமா உங்களுக்கு சார். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ட் நேமை யூ கேன் நாட் ஃபைண்ட் அட் இன் கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் போயிட்டு நீங்கள் அந்த கேஸ்ட்டுக்கு என்ன ஈக்குவலாக இருக்குன்னா கேட்டெல்லாம் அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. எந்த ம் ஜூரிடிக்ஷனில் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட் தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் வரும். அதனால இது வந்து விஷயமே இல்லை மேம், இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஓகே சார். அப்புறம் இப்போ நம்ம இப்போ நீட்டுக்கு அப்ளை பண்றோம்ல சார், நம்ம ஆதார் கார்டு அப்லோட் பண்றோம்ல சார், இப்போ அப்லோட் பண்ணிடலாம்ல சார், பெங்களூர் அட்ரஸ்லயே வச்சு அப்லோட் தாராளமா பண்ணிக்கலாம்ல அப்லோட் சார்? பண்ணலாம். அவன் எதுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப், பர்மனன்ட் அட்ரஸ் கேட்குறான்னா டு செக் யுவர் சிட்டிசன்ஷிப். ஓகே சார். என்ன சிட்டிசன் இவங்க, ஃபாரினரா, ம் இந்தியாவா, இந்தியனான்னு செக் பண்றான். அதனால ஓகே தே ஆர் நாட் கோயிங் டு செக் யுவர் ஸ்டேட். ஏன்னா ஆல் இந்தியா கோட்டாவுக்கு உங்களுக்கு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் எலிஜிபிள் தான். அங்கே ஸ்டேட் ஓகேங்க சார். பார்க்காம அட்மிஷன் கொடுக்கறது தான் ஆல் இந்தியா கோட்டா. உங்கள் டேட்டா எல்லா டேட்டாவும் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு மட்டும்தான் பயன்படுத்த போகிறாங்க, நீட்டுக்குன்னு கொடுக்குற டேட்டா. அப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு, கர்நாடகா ஸ்டேட் கோட்டாவுக்கு, புதுச்சேரி ஸ்டேட் கோட்டாவுக்கு, எனி ஸ்டேட் கோட்டாவுக்கு யூ நீட் டு ஃபில் அ ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்டேட் கோட்டா. அதில் திருப்பியும் அவங்க டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்டேட் கோட்டா கொடுக்க போகிறாங்க. அதில் உங்களுக்கு நீட்டுக்கு சப்மிட் பண்ண டேட்டாவில் எதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீட் ஸ்கோர், இந்த ரெண்டு தான். ஓகே சார். ஸோ நீங்கள் தாராளமாக ஆதார் அப்லோட் பண்ணுங்க. பர்மனன்ட் அட்ரஸ்னு சொல்லி தான் நீங்கள் அதை அப்லோட் பண்ண போறீங்க. அவன் பர்மனன்ட் அட்ரஸ் தான் கேட்குறான். தட் டசன்ட் மேட்டர். தே ஆர் நாட் கோயிங் டு கம்யூனிகேட் எனி திங் டு தட் அட்ரஸ். எதுவும் அனுப்ப போகிறது இல்லை, எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்க போகிறது. ஸோ யூ நீட் நாட் வரி மேடம், நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஓகே. தான். ஹஸ்பண்டுக்கும் மாத்த தேவையில்லைல்ல சார், ஆதார் அட்ரஸ் தேவையே இல்லை, மாத்தணும்னு தேவையில்லை? தேவையே இல்லை. ஏன்னா தேவையில்லை. சார் பேரு ஓகே சார். ரேஷன் கார்டில் இருக்கும். ரேஷன் கார்டை ஆமா காமிச்சிக்க சார். போறீங்க ஸ்டேட் கோட்டாவுக்கு. ஆ ஸோ நோ இஷ்யூ. ஓகே சார். ஓகே அப்படி சார். அப்படி மாற்றணும்னா இட் டேக்ஸ் ஒன்லி 4 to 5 days. நீங்கள் அது ஓகே அட்மிஷன் டயத்தில் பார்த்துக்கலாம். இப்போ போயிட்டு நீங்கள் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க வேண்டாம். ஓகே சார். அதுக்கு தான் சார் இப்போ அப்ளை பண்றதுக்காக கொஞ்சம் இதா இருந்தது, அதனால தான் சார். கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக யூ கேன் பிலீவ் மீ, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்க. அப்லோட் பண்ணி அப்ளை ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் வராது மேடம். ஓகே ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். வெல்கம் மேம், வெல்கம் மேம். வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சிவமணிகண்டன், அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. ஹலோ சார். ஹலோ சார் கேக்குதா? கேக்குது. சார் லாஸ்ட் இயர் வந்து ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வந்து நான் மார்ச் மந்த் எடுத்திருந்தேன் சார். ஆனா அதோட அது வந்து வேலிடிட்டி நான் மார்ச் இப்போ அப்ளிகேஷன் 24 வரைக்கும் அப்ளை பண்ணலாமா? இல்ல மார்ச் 24 முடிஞ்சிருக்கா? அதோட வேலிடிட்டி உங்க ஓபிசி என்சிஎல்ல இல்லை என்ன சார், வேலிடிட்டி இருக்கு? இந்த இந்த வருஷம் வரைக்கும் இருக்கு சார் வேலிடிட்டி. எல்லாருக்குமே அப்படிதான் கண்ணு இருக்கும். 25 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்கன்னா 25 லட்சம் பேர்ல ஓபிசி நான் கிரிமி லேயர் யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். அதை தான் இருக்கும். அப்ளை பண்ணுங்க. நீங்க தனி ஆள் கிடையாது. ஓகே சார். அது வந்து நான் கவுன்சிலிங்க்கும் யூஸ் எல்லாரோட பண்ணிக்கலாமா சார்? certificate இருக்கும். அது நான் கவுன்சிலிங்க்கும் அதை நான் நியூவாக எடுக்க வேணாமா சார்? மார்ச் மந்தோட முடியும் போது நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா சார்? அது கண்ணு, நான் என்ன சொல்றேன்னா இப்ப அவங்க கேட்கறது எதுக்கு கேட்கறாங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு கேட்கறாங்க. ஆமாவா இல்லையா? ஹலோ கேக்குதாப்பா? ஆமா சார். இப்போ ஓபிசி என்சிஎல் எதுக்கு கேக்குது கேட்கறாங்க? சார். ஓபிசி என்சிஎல் என்ன அப்ளிகேஷனுக்கு, application க்கு கேட்கறாங்க? எந்த அப்ளிகேஷனுக்கு கேட்கறாங்க? நீட் நீட் அப்ளிகேஷனுக்கு. அப்ளிகேஷன். நீங்க சொல்றது என்ன? கவுன்சிலிங்க்கு தனி அப்ளிகேஷன் போடுவோம் தானே, எம்சிசிக்கு. ஆமா சார். அப்ப அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை அப்போதைக்கு புரியுது சார். அப்போதைக்கு அதை பார்த்து, அது வேற இது வேற. பட் மோஸ்ட்லி ஓகே சார். இந்த எக்ஸாமுக்கு என்ன யூஸ் பண்றோமோ அதே யூஸ் பண்ணலாங்கிறது ரூல்ஸ். பட் அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போ நீங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க. முதல்ல இப்படிதான் எல்லாருமே அப்ளை பண்ணும்போது உங்க டேட் தான் எல்லாருக்குமே இருக்கும் யூனிஃபார்மா, ஓபிசி நான் கிரிமி லேயர்னாலே. ஸோ நீங்க அப்ளை பண்ணுங்க. அந்த எம்சிசி கவுன்சிலிங் அப்ப என்ன கேட்கறான்னு பார்த்துக்கலாம். ஸ்டேட் கோட்டாவுக்கு தேவையில்லை. ஓகே சார். ம் சார் அப்புறம் சார் இப்போ ம் என்னோட மார்க் டெஸ்ட்ல ஒரு 500 ரேஞ்சில் இருந்து சார் மார்க் வந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் தான் சார் ப்ராப்ளமா இருக்கு. இன்க்ரீஸ் த கொஷின் ப்ராக்டிஸ். எனக்கு ஆக்சுவலாக அவ்வளவுதான். ஒரே எனக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி போகணும்னு தெரியல சார்.
பிகாஸ் என்ன அப்ளிகேஷன்? எந்த ஏன்னா நிறைய மாடல்ஸ் வந்து சொல்றாங்க, ஒரு சில பேர் எனக்கு என்சிஆர்டியோட ஓகேன்னு சொல்றாங்க. இல்லை கண்ணு, நீங்கள் வந்து எல்லா இன்புட் அடிக்ஷன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்கிறது கேட்டுக்கிட்டு இருந்தால் நமக்கு எதுவுமே விளங்காமல் போயிடும். இப்போ நீங்கள் எதில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஃபிசிக்ஸு? புரியுது சார். ஃபிசிக்ஸ் எதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த புக்கை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? என்னோட இன்ஸ்டியூட் மாடியூல் சார். போதும். அதில் ஒரு சாப்டருக்கும் 50 கொஷின்ஸாவது இருக்கும்ல. புரியுது சார். அதை ஆமா. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கடைசி 75 டேஸில் அவங்க அது சொல்கிறாங்க, இவங்க இது சொல்கிறாங்க, இவங்க அது சொல்கிறாங்க, அவங்க இது சொல்கிறாங்க, நம்பவே நம்பாதீங்க. அதாவது நம்பாதீங்கங்கிறத விட யாராவது ஒருத்தர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஒவ்வொரு சென்டர்லையும் 100 பேர் இருக்கிற சென்டரில் 10 பேர் டாப் ஸ்கோர் வாங்குவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் சொல்கிறது கேட்கல, அவங்க ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே போனதுனால அவங்க சக்ஸஸ் ஆனாங்க. அதுபோல் அந்த 10 பேரில் நீங்கள் வின் பண்ணுறதுல ஒருத்தவங்களா இருக்கணும்னா கண்ணா பின்னா அவன் என்ன சொன்னான், இவன் என்ன சொன்னான், போன வருஷம் போன சி அவங்க சொல்றதெல்லாம் அவங்களுக்கு பர்சனல். ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவரு நான் அப்படி படித்தேன், இப்படி படித்தேன், அந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி பண்ணேன்னா ஐடியா சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த பர்சனுக்கான ஐடியாஸ். அது வந்து மற்ற பர்சனுக்கு ஒத்து வரணுங்கிற அவசியம் கிடையாது. மற்ற பர்சனுக்கு அது ஃபெயிலியராக கூட போகலாம். அதனால யூ ஜஸ்ட் ஃபாலோ ஒன் மாடியூல் டில் த எக்ஸாமினேஷன். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் தரவா போடுங்க. 4-5 மெட்டீரியல் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த மெட்டீரியலை படிக்கணும்னு முடிவு பண்ணுறதுலேயே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒரு டாப்பிக்கை முடிக்கிறதுக்கே டைம் பத்தாமல் போயிடும். ஆமாவா இல்லையா? மாஷே. அந்த மாதிரியான நிலைமைக்கு உங்களை ஆள்படுத்திக்காம ஒரு மாடியூல் அதை நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதில் லெவல் 1 லெவல் 2ன்னு இருந்ததுன்னா லெவல் 1 கம்பல்சரி முடிச்சுடுங்க. லெவல் 2 முடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி லெவல் 2ல முடிஞ்ச அளவுக்கு முடிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் தங்கம். ப்ராக்டிஸ் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டோன்ட் லிசன் டு ஆல். ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ ஓகே சார். உங்கள் கோச்சிங் சென்டரில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அவங்க வைக்கிற டெஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு டெஸ்ட் கூட மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் நீட்ல. உங்கள் ஓகே கோச்சிங் சார். சென்டர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, பட் சொல்லவும் வேண்டாம். ஆனால் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ் உறுதியாக கிடைக்கும். ஓகே சார். சார் அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சார். கேளுங்க. சார் லாஸ்ட் இயர் உங்களோட தன்னம்பிக்கை பேட்ச்ல நானும் ஜாயின் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதை பாதிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க சார். ஆக்சுவலாக அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் அந்த ரிவிஷன் சீரீஸ் மட்டும் அப்லோட் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். உங்களுக்கு கொஞ்சம் கண்ணு, இந்த இடத்துல நான் ஓப்பனாக சொல்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து நம்ம யூடியூப்ல தன்னம்பிக்கை பேட்ச் டிஸ்கண்டினியூ, அதாவது கண்டினியூ பண்ண முடியாமல் போனது காரணம் வந்து எனக்கு பயங்கர ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு கண்ணு. அது நான் சொல்லிகிட்டே இருக்க முடியாது இல்லையா வீடியோவில். வந்து அது வந்து அனுதாபாலய தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நேம் வச்சுருவாங்க இல்லையா. இவர் வந்து ஏதோ சீப் பாப்புலாரிட்டிக்கு ஆசைப்பட்டு ஏதோ பண்ணுறாரு அப்படின்றவாங்கன்ட்டு ஐ டிட் நாட் ரிவீல் இட். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, நவ் ஐ ரெக்கவர்டு கம்ப்ளீட்லி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் லாஸ்ட் இயர் வந்து அந்த அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸில் மாட்டிக்கிட்டேன் நான். எலிவேட்டட் அல்சர், அது இது, அந்த உடம்புல வந்து எலக்ட்ரோலைட்ஸ் குறைஞ்சி போயிடும், சீக்கிரம் டயர்டாயிரும், ஃபேட்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு கண்ணு. இப்போ எனக்கு அந்த இஷ்யூலாம் இல்லை. நான் கண்டிப்பாக ரிவிஷன் செஷன் சீக்கிரமே ஆரம்பிக்கிறேன் கண்ணு. மொத்தம் இருக்கிற எல்லா சாப்டருக்கும் சேர்த்தே குயிக் ரிவிஷன் நான் போடுறேன் கண்ணு. கம்பல்சரிலி நம்ம வி வில் டூ இட். ஓகே சார். தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக. அண்ட் ஐ எம் ஸோ கிளாட், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்து அதை திருப்பி ஆரம்பிச்சிங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா. அதுதான் எனக்கு மோட்டிவேஷன். தேங்க்ஸ் ஃபார் தோஸ் வேர்ட்ஸ். தேங்க்யூப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சரிப்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூப்பா. யுவஸ்ரீ, உங்களுக்கு என்ன டவுட் சொல்கிறீங்களா? யுவஸ்ரீ அன்மியூட் பண்ணிட்டு உங்கள் டவுட் கேளுங்கப்பா. சார் சொல்லுங்க. கேக்குதா? கேக்குதுப்பா, சொல்லுங்க. சீக்கிரம் கேளுங்க, டைம் முடியும். நீட் அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த போட்டோகிராஃப் போன வருஷம் எடுத்ததே யூஸ் பண்ணிக்கலாமா சார்? அந்த டேட்லாம் ஒரு பிரச்சனையா இருக்காரா? டேட் வந்து ஜனவரி 1 2025க்கு அப்புறம் எடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால டேட் ப்ராப்ளம் வரும். அதை எடிட் பண்ண முடியும். அது போன வருஷம் ஆன்லைனில் இருந்ததுன்னா, இல்லை இந்த வருஷமே ஆன்லைனில் இருக்கிறதே நீங்கள் எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது? ஃபியூ செகண்ட்ஸ் தானே ஆகும். அந்த டேட்டுக்கு நேராக எடிட் பண்ணிட வேண்டியதான். அப்ப ஒயிட் கலர் திருப்பி எடுக்க பேக்ரவுண்ட் வேணாம், அதே edit பண்ணி. அதே யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பிலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே சார். ஆனால் தேங்க்யூ டேட்டை சார். மாற்றிடுங்க. டேட் மாற்றுங்க. அது பிப்ரவரிக்கு முன்னாடி டேட் போட்டுக்கோங்க. ஜனவரி 1 2025க்கு அடுத்து பிப்ரவரிக்கு முன்னாடிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. சரியாப்பா? ஓகே சார். ஆ ஆ
ஆல் தி பெஸ்ட். உமா, தேங்க்யூ சார். எஸ்ப்பா, வெல்கம்ப்பா, ஆல் தி பெஸ்ட்ப்பா, காட் பிளஸ் யூ. உமா நாகேந்திரன் மேம், இன்னும் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? சார் சாரி சார், ரைஸ் ஹேண்ட் இது எடுக்க மறந்துட்டோம் சார். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ சார். கொஸ்டின் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டீங்க சார். தேங்க்யூ சார். அந்த சர்டிபிகேட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தேன்ல சார், அந்த ஞாபகம் இருக்கு மேம். எஸ் மேம். ஓகே சார், தேங்க்யூ சார். கால் கேட்டுட்டு தான் சார் இருக்கேன், எல்லா இதுக்கு டவுட்ஸையும் கேட்டுட்டு இருக்கேன் சார் ஆக்டிவா. வெல்கம் மேம். ஓகே, தேங்க்யூ சார். யா சித்தார்த்தன், நீங்க ரேஸ் ஹேண்ட் கொடுத்துருக்கீங்க. திருப்பியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா சித்தார்த்தன்? சார் ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு ரிவிஷனுக்கான குட் டைமா இல்ல ஒன்லி ஃபார் மார்க் டெஸ்ட் டைமா சார்? அது மட்டும் தான் சார் டவுட். ரிவிஷனுக்கான குட் டைம், வெரி குட் டைம். ரிவிஷன்ங்கிறது டில் எக்ஸாமுக்கு 3 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும், எக்ஸாமுக்கு 1 டே முன்னாடி வரைக்கும் ரிவிஷன் பண்ணலாம். ரிவிஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேங்கிறது வேற. நீங்க ரிவிஷன் பண்ண உங்க லாங் டேர்ம் மெமரி ஸ்ட்ரென்தன் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நாலேஜ் பேஸ்டு கொஷினுக்கு அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது டைரக்ட் கொஷின் கேட்குறாங்க இல்லையா, அதோட அக்யூரசிங்கிறது ரொம்ப ஷார்ட் டைமில் கரெக்டான ஆன்சர் பண்ணுறது தான் அக்யூரசி அப்படிம்போம். அந்த அக்யூரசியை அதிகப்படுத்துறதுக்கு ரிவிஷன் ஹெல்ப் பண்ணும். ரிவிஷன் இஸ் மஸ்ட். ரிவிஷனே பண்ணாமல் வெறும் மார்க் டெஸ்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் தப்பு. அண்ட் உங்கள் மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் 720க்கு எழுதுறீங்க அப்படின்னா 650க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ரிவிஷன் லைட்டாக பண்ணலாம். ஆனால் என்னோட மார்க் சம்வேர் பிட்வீன் 450 to 550 அப்படின்னா யூ சப்போஸ் டு டூ ரிவிஷன். இனஃப் ஆக்டிவ் ரிவிஷன் இஸ் ரெக்வயர்டு. அது பேஸ்ட் ஆன் யுவர் மார்க் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஆக்டிவ் ரிவிஷன் வேணுமா, லைட்டாக ரிவிஷன் பண்ணால் போதுமா? இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? உங்கள் மார்க் டெஸ்ட் மார்க் தான். மார்க் டெஸ்ட்டில் 650 ப்ளஸ் வருதா, நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு